ஜெர்மனியில் நாசிசவாத கட்சியை தொடங்கிய ஹிட்லர் 1933இல் ஜெர்மனியின் ஆட்சியை கைப்பற்றி அதிபரானார். அதிபரானதை அடுத்து தனது சர்வாதிகாரத்தை காட்ட ஆரம்பித்தார். நாசிச படை பல முகாமை உருவாக்கி யூதர்களை அடைத்து கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் ஹிட்லர் பயன்படுத்திய மிகப்பெரிய மாளிகை யூதர்களை அடைக்க முடிவு செய்யப்பட்டது. அந்த மாளிகையில் 1,00,000க்கு மேற்பட்ட யூதர்கள் அடைக்கப்பட்டனர். எல்லா கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்டது. மாளிகை முழுவதும் விஷவாயுவை பரவ வைத்தனர். உள்ளே விஷவாயுவை சுவாசித்த 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். ஹிட்லரின் கட்டளையின்படி அந்த மாளிகை தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அதற்கு பின் அந்த மாளிகை அடர்ந்த காடுகளிற்குள் மறைந்தே போனது. அதற்கு பின் அந்த மாளிகையை சுற்றியுள்ள மக்கள் அங்கு அமானுஷ்யமான விடயங்களை உணர ஆரம்பித்தனர். இதனை கேள்விப்பட்ட ஒரு போட்டோகிராஃபர் அந்த மாளிகைக்குள் செல்வதற்கு முடிவு செய்தார். அந்த மாளிகைக்குள் சென்ற அவர் உயிருடன் திரும்ப வரவில்லை. அந்த மாளிகைக்குள் அவர் இறந்து போன மாதிரியான புகைப்படங்கள் அந்த காட்டுப்பகுதியில் கிடைக்கப்பெற்றது. அந்த மாளிகையில் வனப்பகுதியில் குழந்தைகளுக்கான வைத்தியசாலையை கட்டுவதற்கு அரசாங்கம் முடிவு செய்தது. இந்த வைத்தியசாலையை கட்டும் பொழுது பல தடைகள் ஏற்பட்டது. இருந்தும் ஒரு வழியாக வைத்தியசாலை கட்டி முடிக்கப்பட்டது. அந்த வைத்தியசாலையில் பணிபுரிபவர்கள் இரவில் அமானுஷ்யமான சத்தங்கள் உணர ஆரம்பித்தார்கள். பின் அங்கு பிறக்கின்ற குழந்தைகள் இறந்தே பிறந்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த மாளிகைதான் என பேசப்பட்டது. இதனால் இந்த வைத்தியசாலையை அரசாங்கம் மூடியது. பின் இந்த காட்டிற்குள் இருந்த மாளிகையும் அழிக்கப்பட்டது.